ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் அவர்களுடைய ஜாதக நிலை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் நம்ம இந்த பதிவில் பாவ தொடர்புகளை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டேன். விஜய் 22/6/74 22/6/74 பிறந்திருக்காரு. 50 வயது 2 மாதங்கள் 5 நாட்கள் ஆகுது. ஓகேங்களா? 7:20 AM தான் இதுவும். அதான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆன்லைனில் கிடைச்ச ஜாதகம் தான் இது. வேறு எந்த வழியிலையும் நமக்கு கிடைக்கல. அதனால் அந்த டைமிங் நான் 7:20 2:40 2 டைமு ஆன்லைனில் இருந்துச்சு. ஆனால் நான் எல்லாம் போட்டு பார்க்குறப்போ 7:20 தான் சரியாக இருந்தது. அதனால் நான் 7:20 எடுத்தேன். ஆனாலும் அதுலேயும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி 7:18க்கு கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 7:18 சென்னையில் பிறந்திருக்காரு. புனர்பூச கிருதியை வளர்ப்பிறையில் பிறந்திருக்காரு. புனர்பூசம் 4ஆம் பாதம். ராசி கடகம், லக்னம் மிதுனம். மிதுனத்துலேயும் புனர்பூசத்துலேயும் அவரோட லக்ன புள்ளி விழுந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து சித்த யோகம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்தை உங்களுக்கு கிளியர் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது மிக சிறப்பான ஒரு 3 நட்சத்திரங்கள், அதாவது ஃபேன் பேஸ் இருக்கிற நட்சத்திரங்கள் நிறைய பேர்த்துக்கு மூளை முடுக்கு ஒரு ஏதோ ஒரு ஊட்டிய மாதிரி இடத்துல எங்கேயோ ஒரு வனப்பகுதியில் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ட்ரைபல் வில்லேஜில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு கூட விஜய்னா யாருன்னு தெரியும், ரஜினி கமல்னா யாருன்னு தெரியும். அதே ஒரு 90 வயசு இருக்கிற ஒரு தாத்தாக்கும் அங்கே இருக்கிற ஒரு தாத்தாக்கும் இவங்களை பற்றி சொன்னால் தெரியும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு மிக பிரபலமான ஆனவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அதுக்கு ஒரு காரணம் இந்த வளர்ப்பிறை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? இதை நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வளர்ப்பிறை அப்படின்ற ஒரு விஷயம். இந்த 3 ஜாதகர்களுக்குமே இதில் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதாவது 3 பேருமே வளர்ப்பிறையில் பிறந்தவங்க. ஓகேங்களா? அதே போல் சித்த யோகம் அப்படிங்கிற விஷயமும் 3 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குது. விஜய் அவர்களும் சித்த யோகம், கமல் அவர்களும் சித்த யோகம், ரஜினிகாந்த் அவர்களும் சித்த யோகத்தில் பிறந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஒற்றுமை. மிகப்பெரிய ஸ்டார்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பணமும் இருக்குது. அவங்க பிறந்தது வளர்ப்பிறை சித்த யோகத்தில் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. வளர்ப்பிறைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது இல்லைங்களா? அந்த சிறப்பை இவங்க 3 பேர்த்துக்குமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3 பேர் ஜாதகத்துலேயும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பாவ தொடர்புகளை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே விஜய் அவர்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அகம் சார்ந்தும் புறம் சார்ந்தும் லக்ன பாவம் மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னலாம் சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவருக்கு அகம் சார்ந்தும் 42% தான் லக்ன தொடர்பு, பொருளாதார ரீதியாகவும் 41% தான் லக்ன தொடர்பு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதில் இருக்கிற 8ஆம் பாவம் 2-8 அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்களா? அந்த 8ஆம் பாவம் பார்த்தீங்க அப்படின்னா 60% நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த போராட்ட குணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஜயார் அவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். போராடி வெற்றி அடையணும் அப்படிங்கிறது, நான் வெற்றிக்காக என்ன வேணாலும் செய்வேன், எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லி போராடுறதுக்கு தயாராக அவருக்கு வந்ததுமே நீங்கள் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி யாரும் ஒரு தாம்பாளம் வச்சுட்டு வெயிட் பண்ணலை. நீங்கள் நடி தம்பி, நாங்கள்லாம் உன் படத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோமா? இல்லை. இந்த நாளை தீர்ப்பெல்லாம் வந்தப்போ அந்த படத்தையெல்லாம் மிக சிறப்பாலாம் போய் பார்த்தாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கவே முடியாது. அதிலெல்லாம் விஜய் ரொம்ப நடிக்கவே தெரியாத மாதிரி தான், ஒரு ரொம்ப சின்ன பையன் 17-18 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது அதிலெல்லாம் நமக்கு அவரை பிடிச்சதா அப்படின்னதுலாம் தெரியல. ஆனால் அதெல்லாம் பொருள்படுத்தாமல் ஒரு 6-7 படங்கள் நடித்து அதுக்கப்புறம் அவர் பூவே உனக்காக நினைக்கிறேன் அதுலையெல்லாம் வர்றப்போ தான் அவருக்கு நடிக்கலாம் முடியுது, சிறப்பாக நடிக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது இல்லைங்களா? அதுக்கப்புறம் பகவதி படமெல்லாம் வர்றப்போ தான் விஜய் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஸ்டார் வேல்யூலாம் அப்போ தான் கிடைக்கிது. ஒரு 10 படத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் கிடைச்சது இல்லையா? அது வரைக்கும் அவரை அந்த சரியில்லை, கலர் இல்லை, மூஞ்சி நல்லா இல்லை, அந்த மாதிரி எல்லாம் சொன்னது எல்லாம் ஏற்றுட்டு சரி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஒதுங்கி உட்காராமல் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி, அதுவும் தைரியம் என்னென்னா அந்த அஜித் படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அதில் அஜித்தோடு நடிச்சிருப்பார். அது அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த டைமில் இருந்த அஜித் ரொம்ப நல்லா இருப்பார்.
இருப்பார். அவர் கூட வந்து ஒரு தைரியம், நான் ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு பையன் கூட காம்பினேஷன் போட்டு நடித்தாலும் நம்மளும் அவங்களோட சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரியெல்லாம் நடித்து தைரியமாக ஒரு ஃபீல்டுக்குள்ளே வர்றது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து போராடி யார் வேணால் எவ்வளோ வேணால் நம்மளை தப்பாக பேசட்டும், சரியில்லைன்னு சொல்லட்டும், நம்ம வாடி வதங்கி போயிடக்கூடாது, திரும்பியும் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தோட வர்றது தான் அந்த 8ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 8ஆம் பாவம் இருந்ததுனால தான் அவரால் இவ்வளோ நல்லா வர முடியுது. ஓகேங்களா, அதுதான் அந்த 2-8 அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த 8ஆம் பாவம் தான் இந்த மாதிரி லக்னம் சரியில்லாமல் இருந்தால் கூட அவரை வந்து போராடி மேலே வர வைக்குது அப்படின்னா அந்த 8ஆம் பாவம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போவும் நான் சொல்கிறேன், இது வந்து ஆன்லைனில் எடுத்த ஒரு டைம் மேபி இன்னும், ஆனால் உண்மை இது வந்து கரெக்டாக இருக்குது. அவர் வந்து போராடி வெற்றி அடைஞ்சார் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த போராட்டத்துக்கு காரணமான 8ஆம் பாவம் லக்னத்தில் இருக்குது, அதனால தான் அவர் போராடி வெற்றி அடைஞ்சார் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஒருவேளை டைம் வந்து இன்னும் லக்னம் வந்து இன்னும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அவரோட சரியான நேரத்துக்கு இருக்கலாம், இல்லை இதுதான் சரியான நேரமாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. இருந்தாலும் போராடி வெற்றி அடைஞ்சார் அப்படிங்கிறது உண்மை. அதுக்கு இந்த டைமிங் கரெக்டாக மேட்ச் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் பாவம் 4-7-10, 4ஆம் பாவம் 4-7-10 அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக அவருக்கு மிக மிக சிறப்பு. அது எல்லாமே வந்து அவருக்கு, அதாவது மனோபலம் அப்படின்றது தான் 3ஆம் பாவம். அந்த மனோபலம் அப்படின்றது நல்லா இருக்கிறதுனால தைரியமாக அந்த போராட்டத்துக்கு இந்த மனோபலம் ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவருக்கு வந்து நல்ல ஒரு இதாக அமையுது. அதே போல் அப்பா அம்மா, 4ஆம் பாவம் அப்படின்றது அம்மா, 9ஆம் பாவம் அப்படின்றது அப்பா, அவங்க 2 பேருமே அவரை கை தூக்கி விடுறதுக்கு அவங்க 2 பேரும் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து 6ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். 6ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவமும் 75% அவருக்கு சிறப்பாக இருக்குது. இது வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரஜினி சாரோட பதிவு போயிட்டுருக்கேன், அதுலேயும் 6ஆம் பாவத்தை பற்றி பேசியிருக்கேன், அதுவும் வேணால் போய் பாருங்கள். கமல் சாரோட 6ஆம் பாவத்தை பற்றியும் பேசியிருக்கேன், அதுவும் மிக சிறப்பாக. இந்த 3 பேருமே தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் எந்தவித ஒரு சோம்பேறித்தனமோ ஒரு அக்கறையின்மையோ இல்லை, தொழில் மேலே மிக ஒரு பக்தி வச்சுருக்காங்க. அதுதான் 6ஆம் பாவம் 3 பேத்துக்குமே மிக சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி 6ஆம் பாவம் சிறப்பு. அடுத்து 7ஆம் பாவம் அப்படின்னு வருது பாருங்கள். 7ஆம் பாவமும் சூரியனை வந்து மிக சிறப்பாக இருக்குது. ஓகேங்களா, 7ஆம் பாவத்துக்கு சூரியன் தான் அதிபதியாக வராரு. வந்து இது வந்து கேபியில் திரும்பியும் எப்படி 7ஆம் பாவத்துக்கு சூரியன் அதிபதி, அவர் வந்து மிதுன லக்னக்காரங்களாச்சே, 7ஆம் பாவத்துக்கு குருதான அதிபதி அப்படின்னு போயிடாதீங்க. நான் சொல்கிறது கேபி முறையில் எங்கள் உபாதிபதியாக வர்றது வந்து சூரியன். ஓகேங்களா, அதனால் 7ஆம் பாவத்திற்கு சூரியன் தான் அதிபதி. அந்த சூரியன் மிக சிறப்பாக இருக்குது. ஓகேங்களா, அதனால் 7ஆம் பாவக ரீதியாக 7ஆம் பாவம் அப்படிங்கிறது பொதுமக்கள், 7ஆம் பாவம் அப்படின்றது மனைவி, அது 2மே அவருக்கு மிக சிறப்பாக அமைஞ்சு அழகான ஒரு நல்ல வாழ்க்கையும் இருக்குது. எல்லாத்தோடையும் நல்லா பழகக்கூடிய ஒரு ஆளாக, அதாவது இந்த தொழில் சார்ந்து ஒரு டைரக்டரு, ஒரு ப்ரொடியூசரு, அவங்கக்கிட்ட எல்லாம் ஒரு நல்ல கனெக்ஷன் வச்சுக்கிட்ட ஆளாக. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வேறு ஒரு இந்த கலா மாஸ்டர் ஒரு பதிவு போடுறாங்க, அவங்க சிஸ்டர் பிருந்தா மாஸ்டர் ஒரு பதிவு போடுறாங்க, இந்த சங்கீதா கிருஷ் அவங்கெல்லாம் ஒரு பதிவு போடுறப்போ அவரை பற்றின விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்க. அதன்படி பார்க்கும்போது அவர் எல்லாரும் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மதித்து நடத்தக்கூடியவராக. விஜய் சார் அவர்களோட ஜாதகத்தில் 8ஆம் பாவம் பிரச்சனைகளை கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அகம் சார்ந்த வழியிலையும் சரி, புறம் சார்ந்த வழியிலையும் 8ஆம் பாவம் எந்தவித பிரச்சனைகளையும் கொடுக்கல. ஏன் அப்படின்னு இது எப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அஜித் சார் பார்த்துருப்பீங்க, கீழே விழுந்துட்டார், பைக்கிலேருந்து விழுந்து முதுகு தண்டில் எல்லாம் நிறைய பிரச்சனை, அவருக்கு உடம்பு முழுக்க நிறைய பிளேட்ஸ் வச்சுருக்கு, அவர் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு, ஷூட்டிங்லேருந்து கீழே விழுந்துட்டார், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அஜித் அவர்களுக்கு. ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எந்தவித இதுவும் வெளியே வரல. மேபி அவருக்கு இருக்கலாம், ஆனால் பெருசாக அதெல்லாம் எதுவுமே வெளியே வரல. இப்போது
விஜய் ஆண்டனி சார் கூட ஒரு இதில் ஷூட்டிங் இதில் வந்து முகமெல்லாம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு, அவருக்கு நிறைய சர்ஜரி பண்ணி தான் ரெடி பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரியெல்லாம் விஜய் சாருக்கு நம்ம எதுவுமே கேள்விப்படலை. அப்படிங்கிறப்போ 8ஆம் பாவம் அவருக்கு நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த 8ஆம் பாவம் கொடுத்தது போராட்ட குணம் அப்படிங்கிற விஷயத்தான். அதில் அவர் போராடி அவர் நடிப்பு அப்படிங்கிற அந்த தொழிலில் மிக சிறந்த வெற்றியை அடைஞ்சிட்டாரு. ஓகேங்களா. 9ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ், 9ஆம் பாவமும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சப்போர்ட்டை விஜய் அவர்களுக்கு கொடுக்குது. அதாவது கடவுள் பாவம் அப்படின்னு சொல்கிற அந்த 9ஆம் பாவம் அவருக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஏன்னா இவ்வளோ கோடின்னு பேசுகிறாங்க இல்லைங்களா, அதனால் அந்த தொழிலையும் அவருக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தி அதன் மூலமாக வரக்கூடிய பணவரவும் மிக சிறப்பாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது வந்து 10ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். 10ஆம் பாவமும் மிக சிறப்பாக இருக்குது. 75% மிக சிறப்பாக இருக்குது. அதனால் அவரை தெரியாதவங்களே இல்லை, அவர் மிக சிறந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு பேரும் வாங்கிட்டார். ஓகேங்களா. அடுத்தது வந்து 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் திருப்தி அப்படிங்கிற மனநிலை, நிகர லாபம் அப்படிங்கிற மனநிலை, அது ரெண்டுமே அவருக்கு கம்மியாக இருக்குது. பெருசாக அவர் திருப்தி இல்லை. அவருக்கு இன்னும் நிறைய நடிக்கணும், இன்னும் சிறப்பாக நடிக்கணும், அதன் மூலமாக இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் மனசில் ஓடிட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் 11ஆம் பாவம் அவருக்கு திருப்தி ஆகலை. திருப்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓகே போதும், நான் நல்லா பண்ணிட்டேன், நல்லா சம்பாரிச்சிட்டேன், உட்காந்துக்கலாம் அப்படின்னு தோணும். திருப்தி ஆகாதவங்களுக்கு தான் நம்ம இன்னும் நடிக்கலாம், இன்னும் பண்ணலாம் அப்படின்னு. ரஜினி சார் அவர்களோட ஜாதகத்துலேயும் 11ஆம் பாவம் இப்படி தான் இருக்கும். அவர் வந்து ஓகே போதும் அப்படின்னு நினைக்கிற மனநிலை அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கும் இல்லவே இல்லை. ஓகேங்களா. அதே போல் 12ஆம் பாவம் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 4, 7, 10 அப்படின்னு சொல்லிட்டு அகம் சார்ந்த வகையில் 12 இதாக இல்லை, ஆனால் புறம் சார்ந்த வகையில் சூப்பராக இருக்குது 12ஆம் பாவம். ஸோ அவர் இது ஒரு வேலை அப்படின்னு மட்டும் இல்லாமல் இன்னும் பல தொழில்கள் இன்னும் நமக்கே தெரியாது வேறு ஏதாவது விதத்தில் கூட இன்வெஸ்ட் பண்ணி மிக சிறப்பாக பல தொழில்களும் அவங்க செஞ்சிட்ருக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு மிக 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 சிறப்பான அதாவது தொழில் அப்படிங்கிற ரீதியில் அகம் சார்ந்த வகையில் கூட நார்மலாக இருக்குது, ஆனால் புறம் சார்ந்த வகையில் மிக சிறப்பான ஒரு ஜாதகம் தான் விஜய் சார் அவர்களுடைய ஜாதகம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது இந்த ஜாதகத்தையெல்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா. அடுத்து வர பதிவில் இவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.